அப்போ என்ன டேஷுக்கு சிவராஜ் கல்யாணத்தை தாலி கட்டி முறைப்படி நடத்தணும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக பேசினா நம்ம பிடிச்சிக்கலாம். அப்போ வந்து லிவிங் டுகெதரில் நீங்கள் பிள்ளைய பெற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவருடைய குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி வேலையை செய்தால் அவர் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாரா? ஆம்பளை மாதிரி நீங்கள் வந்து கிராப் வெட்டிக்கலாம், கருப்பை எதுக்கு பிள்ளையை கற்றுக் கொடுக்குறீங்க மிஷினா, கருப்பையை வந்து அறுத்துறீங்க, நிறைய விஷயங்கள் அவர் முன் வச்சாரா இல்லையா? உங்களுக்கு தேவைப்பட்ட இதுக்கு வந்து யார் உங்களுக்கு வேண்டுமோ போகலாம், அதெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்லாம் நிறைய சொன்னார். 5 வருஷம் நல்லா தூங்கிட்டு, ஒருவேளை எனக்கு என்ன டவுட்னா சூர்யாவும் ஜோதிகா மும்பை போயிட்டாங்கல்ல, அதோட இவர் போயிட்டாரா இல்ல கங்குவா படத்தை பார்த்து பாடிட்டாரா தெரியல. அடுத்த ஏழை யாருன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். பரம ஏழை அவர், ஏன்னா சைக்கிள்லேயே போறாரு கொடைக்கானலுக்கு. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது இந்த மாதிரி லிவிங் டுகெதர் இருந்துக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு, உடனே அவருடைய ஃபாதராக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுமே வந்து நாங்கள் பெரியார் கொள்கைகளை பின்பற்றுவீங்க, ஸோ இதில் அவன் என் பொண்ணு சொன்னது தப்பு இல்லையே, நான் வந்து ஸ்டாண்ட் வித் மை டாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரே சார். ஸோ இப்படி பிரபலங்கள் பேச 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 கலாச்சார சீரழிவு வருமா என்ன? கலாச்சார சீரழிவு வரத்துக்கு மூல காரணமே பெரியார் தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பேஸு அடிக்கல் போட்டது யார்? ஒருவனுக்கு ஒரு தீர்வு வாழ்ந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டில் ஆம்பளை மாதிரி நீங்கள் வந்து கிராப் வெட்டிக்கலாம், கருப்பை எதுக்கு பிள்ளையை கற்றுக் கொடுக்குறீங்க மிஷினா, கருப்பையை வந்து அறுத்துறீங்க, நிறைய விஷயங்கள் அவர் முன் வச்சாரா இல்லையா? உங்களுக்கு தேவைப்பட்ட இதுக்கு வந்து யார் உங்களுக்கு வேண்டுமோ போகலாம், அதெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்லாம் நிறைய சொன்னார். அதெல்லாம் அவர் புரட்சின்ற பேரில் பண்ணது தான். இந்த மாதிரி குறுமுட்டைங்களாம் அதை படிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு கலாச்சாரம் மிகுந்த பண்பாடு மிகுந்த இந்த தமிழ் மண்ணை சீர்குலைக்கணுன்றுக்கு புறப்பட்டவர் தான் இந்த சத்யராஜ்லாம். இன்னும் திடீர்னு இவர் பொங்குறாங்க அப்படின்னா, ஒரு மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மகளுக்கு சீட்டுக்கு எதிர்பார்த்தாரு, சீட்டு கிடைக்கல. எப்படி சீட்டு கொடுப்பாங்க? வீடியோவில் உட்காந்துட்டு 4 நாள் ட்விட்டு போட்டால் சீட்டு கொடுத்துருவாங்களா திமுகவில்? அப்போ என்ன பண்ணுறது? நானும் பிரச்சாரத்துக்கு பண்ணுறேன்னு பிரச்சாரம்லாம் பண்ணார் தெரியுங்களா? சென்னையில் அவர் பிரகாஷ் ராஜ்லாம் போய் ஒரு காமெடிலாம் பண்ணிட்டு வந்தாங்க, நானும் வந்து திமுகவுடைய பாடுபடுறேன் அப்படின்னு. இந்த அம்மா வந்து ஊட்டச்சத்து நிபுணர்னு சொல்லுது, அது என்னத்தை ஊட்டச்சத்து பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பட் என்ன ஒரு பெரிய ஹைலைட் கூத்துனா, இவர்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணுறேன், அதாவது ஒரு புரட்சி பண்ணுறாங்களாம். அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் இருக்கலாம், அது மூலம் நீங்கள் குழந்தையும் பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறது வந்து கல்யாணம் வந்து ஒரு கேட்டகரி கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதை தான் குஷ்பு வேறு மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துனா குஷ்பு திமுகவில் பயணிக்கிறப்ப தமிழ்நாட்டில் வந்து கற்பை பற்றி பேசக்கூடாது, கற்பை பற்றினா குஷ்பு பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். வேறு மாதிரி இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. உடனே கேஸு ஃபைல் பண்ணுறாங்க, குஷ்பு வீட்டை முற்றுகையிடுறாங்க. இந்த வீரலட்சுமின்னு ஒன்று இருக்குமே, வீரலட்சுமி எங்கெங்கே ஆர்டிஸ்ட் வராங்களோ உடனே வீட்டு தீக்குளிப்பேன், நான் வந்து இவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவேன், இவங்க தமிழ் கலாச்சாரத்தை பிறக்க வந்தவர்கள், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வந்தவர்கள், பண்பாடை சிதைக்க பிறந்தவர்களை விடமாட்டேன், நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி தர்ணா பண்ணுவேன், அவர்களை கேட்டு விட்டு வெளியே வர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே ஒரு அம்மா. அந்த அம்மாவை தான் இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கம்மா போனே? நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காக்க வந்த தெய்வமே வாங்க, சத்யராஜ் வீடு திறந்தே இருக்கு, வந்து போராட்ட களத்தை கொடுங்க. அவங்களாம் யூபி. எந்த யூபினா அந்த உடன்பிறப்புகள்லாம் திமுகவின் உடன்பிறப்புகள். அது சின்ன உடன்பிறப்பு. திவ்யா சத்யராஜ் கொஞ்சம் மிடில் உடன்பிறப்பு, சத்யராஜ் பெரிய உடன்பிறப்பு, பிரகாஷ் ராஜ் அதை விட பெரிய உடன்பிறப்பு. எல்லாம் இந்த 2000, இது அது 4000, இது 6000, அது 8000, அந்த மாதிரி கேட்டகரி. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பணம் திமுக கொடுப்பாங்க. சரி, இதை வந்து நீ பெரியார் கொள்கை தர, சரி நீங்கள் பெரியார் கொள்கைன்றீங்க, வெளியே சொல்கிறீங்க நாங்களாம் பெரியாரிஸ்ட்ன்றீங்க. அப்போ என்ன டேஷுக்கு சிவராஜ் கல்யாணத்தை தாலி கட்டி முறைப்படி நடத்துனீங்க? நீ எப்படி நடத்தணும்? நீங்கள் ஒன்றே சொல்லலாம், என் மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க, அதனால் வந்து நான் நடத்தினேன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிக்கலாம் கூடாது. ஏன்னா அப்படி தான் பாதி பேர் தப்பிச்சுப்பான். நாங்கள் பெரியாரிஸ்ட்டு, ஆனால் என்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போகிற விரும்புகிறாங்க, அதில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் நான் பெரியாரிஸ்ட்டு. என்னடா அது? வீட்டுல வந்து ஒருத்தங்க மணி ஆட்டி சாமி கும்பிட்றாரோ இது பெரியாரிஸ்ட்டுன்னு போவாராம், ஆனால் அவங்க மனைவியில் தலையிட மாட்டாராம். இது நம்மளும் நம்பணும். நான் பெரியாரிஸ்ட்டு, ஆனால் எங்கள் பெரியாரிஸ்ட்டில் எப்படி இந்து கடவுள் மட்டும் இல்லை, ஆனால் ஏசு இருக்கார். அல்லாஹ் கும்பிட்ற நம்ம முகமது நபிகளை பின்பற்றக்கூடிய, அல்லாஹை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பின்பற்ற தெய்வங்கள் உயிரோடு இருக்கின்றன. இயேசு அவர்கள் வந்து இறந்து திறப்பும் பிறந்துட்டார் கிறிஸ்மஸில், அதெல்லாம் நாங்கள் நம்புவோம். ஆனால் இந்து தெய்வங்கள் எதை சொன்னாலும் நம்ப மாட்டோம். இந்த காமெடி உங்களுக்கு தெரியல?
அப்போ இன்றைக்கு நான் பெரியாரிஸ்ட், நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கொள்கையில் படி இருக்கீங்களோ அந்த கொள்கையை நிரூபிப்பதற்கு உங்களுடைய சடங்குகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதான உண்மை. இப்போ பெரியார் கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ வீரமணியே இருக்கார். வீரமணி தாலி தான் கட்டினார். அப்புறம் தான் வந்து ஊராமுட்டு தாலி தான் அறுத்தார். அவன் பொண்டாட்டி தாலி அவர் அறுக்கல. ஊராமுட்டில் ஆட்டோ டிரைவரு ஒன்றுக்கு இல்லாதவன் இவெல்லாம் வருவான். ரே வா, நீ வந்து இந்த பெண்ணு ஆணுக்கு பெண் அடிமையில் உன் தாலியாரு, நீ தாலியாரு சொல்லு, நாங்கள் 2 பேர் அடிமையில்லை சொல்லு. 2 பேரும் ரொம்ப மிதி வீட்டில் போனால் 2 பேருக்கும் செம்ம மிதி விடும். அது தனி கதை. ஆனால் இவருடைய பொண்டாட்டி முறைப்படி தாலி கட்டி வச்சுப்பார். இவருடைய மகனுக்கு முறைப்படி தாலி கட்டி கண்காம. ஏன்னா ஊராமுட்டை போய் டெஸ்ட் பண்ணுவோம். வீரபாண்டியன் ஒருத்தர் இருக்கார், அவரே அதே தான். சத்யராஜ் நீங்கள் பெரியாரிஸ்ட் கொள்கையை ஃபாலோ பண்ணுறதா சிவி ராஜா அடம் பிடிக்கிறான்னு வச்சுக்க. இல்லை நான் இந்து முறைப்படி தான் பெரியாரிஸ்ட்னா இங்கே சீர்திருத்த முறைப்படி தான் திருமணம் பண்ணுறோம். இது கலப்பு திருமணமா நேரடி திருமணமா எனக்கு தெரியல. சத்யராஜ் மனைவி வந்து அவங்க கவுண்டர் ஜீனத்தை சேர்ந்தவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தா நாம் வரவேற்போம். நீங்கள் பெரியாரிஸ்ட், உங்கள் கொள்கையில் உங்கள் கோட்பாடில் நீங்கள் மிகவும் ஒரு ஆணித்தரமாக நம்பகத்தனமாக இருக்கீங்கன்றது. இவர் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுவார். எப்படி அவங்களுடைய இப்போ பொண்ணு பேச்சை கேட்டோ பையன் பேச்சை கேட்டு ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க, திருவிழா பண்ணுவாங்க, லொட்டு லூசுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த சைடு வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு இந்தி முறைப்படி கல்யாணமும் பண்ணுவாங்க, தன்னுடைய மகளுக்கு இந்தி முறைப்படி கல்யாணமும் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பெரியாரிஸ்ட். என்ன பெரியாரிஸ்ட்? இப்போ அந்த பொண்ணு வந்து எதனா ஒன்று பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பேசணுமே, எவனுமே நம்ம கவனிக்க மாட்டேன்றாங்களே, எனக்கு சீட்டு தர மாட்டேன்றானா, ஏதாவது பேசணுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக பேசினா நம்ம பிடிச்சிக்கலாம். அப்போ வந்து லிவிங் டுகெதரில் நீங்கள் பிள்ளைய பெற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நம்ம இந்த ஐபி நிகழ்ச்சியின் வாயிலாக நேரடியாக சத்யராஜுக்கு வைக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி வேலையை செய்தால் அவர் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாரா? கேள்வி இல்லை. பொது வழி வந்துச்சுன்னா எல்லாரும் கேள்வி கேட்போம். நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறீங்களா எங்களுக்கு தேவையில்லை. பொது வழி வந்துருச்சுல. விஜயை நீ தாறுமாறாக திட்டுற, விஜய் அண்ணான்னு சொல்லி சிபிராஜ் போய் கீழே விழுறான். உங்கள் வீட்டுக்குள்ளேயே உன்னால பொது உடைமை எத்து வரும்ல. எப்படி பாருங்க காமெடி. விஜயை திட்டுறது முழு நேர வேலையா சத்யராஜை வச்சிருக்காங்க, சத்யராஜ் வச்சிருக்காங்க. அதுக்கு விஜயோடைய கட்டமைப்பு உடைக்கணும் தான் அவசரமாக அவங்க கொள்கை பரப்பு துணை செயலாளர் போஸ்டிங்லாம் கொடுத்து அவங்கள வச்சு பணம் சொன்னாங்க. ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி ஸ்பீடுக்கு வரல. அது ட்விட்டர் அரசியல்வாதி. அது வீட்டுக்குள்ளேயே அது ட்விட் போட்டேச்சு, ஓரம் கட்டுறாது ஓரம் கட்டானுங்க. ஆனால் சிபிராஜ் என்ன சொல்கிறாரு, விஜய் அண்ணாக்கு எதுனா நான் முன்னாடி வந்து நிற்பேன், எங்கள் அண்ணனை தொட்டிங்கன்னா விட மாட்டேன், நான் எங்கள் அண்ணனுக்கு நான் வருவேன், விசில் அடிக்கடாடே இன்னைக்கு விசில் தாண்ட வெற்றி பெற போகுது அவர் சொல்கிறார். அவர் பிள்ளையே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால். பிள்ளைக்கு இந்து முறைப்படி திருமணம் பண்ணிட்டு எந்த கோட்பாடில் நீங்கள் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறீங்க? பெரும்பான்மை மக்கள் நம்புகிற ஒரு தத்துவத்தை நீங்கள் நம்ப மறுத்தால் விலகி இருக்கணும். அதை ஏளனம் பண்ணக்கூடாது, திமிர் பேச்சு பண்ணக்கூடாது. அப்போ பெரும்பான்மை நம்புகிற தத்துவத்தை சேர்ந்தவர்கள் உங்களை நிராகரிப்பார்கள். இன்னைக்கு படம் எல்லாம் தானே திமுகவுடைய காவடி தூக்குறீங்க. நீ பிரகாஷ் ராஜ் எதுக்குள்ள கர்நாடகத்துக்கு ஒரு விஜய் எல்லாம் கூத்தாடி அவர்கிட்ட நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது. அப்போ நீ யார்? ஐஏஎஸ் கலெக்டரா இல்லை ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியா, ஐஆர்எஸ் வனத்துறை அதிகாரியா? யாரா நீ யாரா? நீனும் நடிகர் தானே. உன்னை யார் அடையாளம் கட்டினது? இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கு இயக்குனர் கே பாலச்சந்திரால் டியூட் படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே நீ கூத்தாடி இல்லையா? கூத்தாடி தானே நீ. என்ன டேஷுக்கு நீ போய் அங்கே எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோத்துட்டு ஓடியாந்த. இங்கே வந்து தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த டேஷுக்கு வந்து நின்ன? உனக்கும் தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவனா? ஏட்டா இங்கே நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் திரையுலகத்தை சம்மந்தப்பட்டோம், நீயும் அங்கே வந்து தான் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா? திருமாவளவன் பண்ணுற வேலை, அவர் பண்ணுற வேலை. அவர் வந்து அப்படியே எங்கே இருந்தாலும் வந்து பெரியார் விருது கொடுங்க, வாங்க வாங்கிட்டு போங்க, போர் அடிக்குது இந்த விருது சும்மா தான் வச்சு வாங்கிட்டு போங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு விருது தர வாங்க, சிறந்த தமிழ் குடிமகன் எடுத்துக்க போங்க அப்படின்னு போகிற வரவனுக்கெல்லாம் விருதை கொடுத்து அந்நியர்களை இங்கே உள்ளே விட்டு நம்மளுடைய தமிழ் குடிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை கெடுக்கிறார்கள். இவெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறளவு நம்ம இருக்கிறோம் பாருங்க, அதான் கூத்து. சார் அட்வைஸிங் போது ஞாபகம் வருது, இப்போ சிவகுமார் அவர்கள் ஓட்டு போட்டு வரும்போது கூட வந்து 40% மக்கள் குடிமக்களாக என்ன குடிகாரன் ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு சார். எப்படி சார் அது? அது சிவகுமார் சார் நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து அம்னிஷாலேருந்து வெளியே வந்துட்டார். அவர் இது நாள் வரையும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். தேர்தல் அன்றைக்கி ஓட்டு போடுறப்போ தான் சூர்யாவும் கார்த்திக்கும் தண்ணி தெளித்து அண்ணன் அப்பா எந்திரிங்க, எந்தி விட்டேன் சொல்லுங்க மகனே, இன்றைக்கு ஓட்டு போட செல்ல வேண்டும். அப்படியே வேணா அவர் முருகன், அப்படியே செல்கிறேன் மகனே. ஓட்டு போட வந்துட்டார். 5 வருஷம் ஆழ்ந்த தூக்கம். கும்பகர்ணம் தூக்கம் வந்து கூட 14 வருஷம் வாங்க, இவர் 5 வருஷம் ஆழ்ந்த தூக்கம். திடீர்னு நினச்சாலும் என்ன பண்ணுவாங்க, என்ன 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 இந்திரா காந்தி செஞ்சாங்களா, ராஜீவ் காந்தி செஞ்சாங்களா, அந்த மாதிரி கேரக்டர் இது. கிட்டத்தட்ட அதுதான். எம்ஜிஆர் செத்துட்டாரா,
எம்ஜிஆர் செஞ்சாரா? நான் அவரோட நடித்தேன், அவர் எனக்கு சாபெல்லாம் விட்டார். நீ முருகனாக இருப்ப கடமைப்படுவாய், இன்னிலிருந்து நீ இளமையாக முருகனாக இருப்பான் கடமைப்படுவான், எனக்கு சாபம் விட்டார், அதனால் நான் இன்னைக்கு 85 வயசில் இளமையாக இருக்கேன் சொல்கிறாரா இல்லை? 5 வருஷம் நல்லா தூங்கிட்டு, ஒருவேளை எனக்கு என்ன டவுட்னா சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பை போயிட்டாங்கல்ல, அதோட இவர் போயிட்டாரா இல்லை கங்குவா படத்தை பார்த்து பாடிட்டாரா தெரியல எனக்கு. மேபி அது கூட இருக்கலாம். சூர்யா ஜோதிகாவும் மும்பை போய் செட்டில் ஆனாங்களே, இல்லை நானும் வரமா எனக்கு ஹிந்தி தெரியல போகல, ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறேன், இங்கே போர் அடிக்குது, நான் அங்கே வரேன்னு போயிட்டு அவருக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கிடைக்காம போச்சா, இல்லை ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து தமிழ்நாட்டில் என்ன நிலவரம்னு தெரியாமல் இருந்தாரா தெரியல. இல்லை கங்குவா படத்தை எப்படா பார்த்துருப்பாரு. ஆஹா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கலையுலக மார்க்கண்டேன் திரையுலக மார்க்கண்டேன்னு பேர் எடுத்தோம், மொத்த நம்மளுடைய புகழையும் ஒத்த படத்தில் முடிச்சிட்டாயா நம்ம பிள்ளை கங்குவானே அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இனிமேல் நான் இந்த நாட்டில் வந்து உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி படுத்திருக்கலாம். மேபி நடக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு காமெடி தான் சொல்கிறேன். 5 வருஷமாக படுத்து தூங்கிட்டு இங்கே டெய்லி வந்து கொலை சம்மந்தமான விஷயங்கள் நடந்திருக்கு. 8750 கொலைகள் நடந்திருக்கு 5 வருஷத்தில். பாலியலுக்கான வழக்குகள் 8000 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 125 கோடி நிவாரணமே போக்சோ வழக்கில் கொடுத்துருக்கேன்னு கீதா ஜீவன் சொல்கிறாங்க. இன்றைக்கு கஞ்சாவும் ஹெராயினும் அபீனும் தலைவிழுத்து ஆடுது தமிழ்நாட்டில். இன்றைக்கி எழுதப்படாத சட்டம் டாஸ்மார்க்கில் நீங்கள் எந்த சரக்கு வாங்கினாலும் 10 ரூபா மேலே குத்துவான்றது எழுதப்படாத சட்டமாக இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஓட்டு போட்ட வந்தானே இப்போ என்ன நினைக்கிறாரு, இனிமேல் டிஎம்கே வராது, இனிமேல் ஏடிஎம்கே வந்துடும். ஏய் சூர்யா, கார்த்தி, எல்லா வண்டியை திருப்புங்க, ஏடிஎம்கேக்கு திருப்புங்க, டிஎம்கே இனிமேல் நமக்கு ஆகாது. ஏன் ஆகாது? முடிஞ்சிருச்சு அவன் ஜோலி, இனிமேல் அவங்க வரமாட்டாங்க, வண்டியை திருப்புங்க. உடனே சொல்லு. உடனே 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? இவ்வளோ சரக்குகளை வச்சு குடிகாரம் ஆக்கி வச்சுருக்கீங்களே, மன வலிக்குதுன்னா நல்ல ஒரு பணம் இருக்குது. அகர ஃபவுண்டேஷனில் உங்கள் பையன் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் குடியால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் முன்னேறதுக்காக குடிகாரர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள் இருக்குல்ல, அதை தரங்க, காசு கொடுத்து தரங்க. இல்லையா, ஸ்டாலினுக்கு எதிராக அறிக்கை கொடுத்து உங்களுடைய கலை உலகத்தை சேர்ந்து உங்க சொந்தக்காரன் இருக்காருல சத்யராஜ் போராடல திமுக ஆதரவா, நீங்கள் குடியை ஆதரவா வந்து பிரச்சாரம் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம், இதோடு நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிருவோம். இதோட அடுத்தது எப்போ வருதோ அப்போ தான் நாங்கள் முழிப்போம். அதுவும் திமுகவுக்கு ஃபேவராக இருந்ததா திமுகவுக்கு எதிராக இருந்தால் மறுபடியும் தூங்கிடுவோம், திமுகவுக்கு ஃபேவராக இருந்தால் முழிப்போம். பட்ட பரிவதமாக தெரிகிறது. அரசியலில் வந்து பச்சோந்திகள் அலைகிற மாதிரி திரையுலகத்தில் பச்சோந்திகள் சுட்டி கொண்டிருக்கிறார். அந்த பச்சோந்திகள் முதல் பச்சோந்தி குடும்பம் சிவகுமார் குடும்பம். ஓகே சார், அதேமாதிரி ஸ்டாலின் அவர்கள் பற்றி பேசுனீங்க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு கொடைக்கானல் போயிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஃபாரின் போயிருக்கிறாரு, கஷ்டம் இருக்குது தானே சார். அதையுமே ஏன் சார் பாஜக கிண்டல் பண்ணுறாங்க? இல்லை, உதயநிதி அவர்கள் வந்து துபாய் போயிருக்காரு, நீங்கள் தப்பாக பதிவிடுறாங்க. துபாயிலேருந்து ஸ்பெயின் போயிருக்காரு அவர். இங்கே நிறைய பேருக்கு அது தெரியாது. அவர் துபாயில் இங்கேயே வந்து ஹார்ட் வந்து கிழியுது, அங்கே போயிட்டு துபாயில் எப்படி கிழியுதுன்னு தெரியும் உங்களுக்கு. கனெக்டிவ் ஃப்ளைட் டைரக்ட் ஃப்ளைட்டு வந்து ஸ்பெயினுக்கு இல்லாதனால அங்கேருந்து ஸ்பெயின் போயிட்டார். அவர் ரொம்ப மிகச்சிறந்த ஏழை. அவர் ஸ்பெயின்லாம் போயிருக்கார். நம்ம கஷ்டம்தான், நம்ம பக்கத்தில் இருக்க அம்ஜிகரை போகிறதுக்கே கஷ்டப்படுறோம், ஸ்பெயின் ஈஸியாக போயிடுவாங்க அவங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த ஏழை யாருன்னா நம்மளுடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தான். பரம ஏழை அவர். ஏன்னா சைக்கிள்லேயே போகிறார் கொடைக்கானலுக்கு. பரம ஏழை அவர். ஏன் கொடைக்கானல் போனார்? இப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து அதோட விடை தெரியாது. என்னடா இவர் ஸ்டாலினோட இருக்க படத்தில் அவர் அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், நியூசிலாந்து போகலாம், எந்த ஊருக்கு வேணால் போகலாம், ஏன் தோருக்கு கொடைக்கானல் போகிறாருன்னா அது ஒரு சென்டிமெண்ட். 2021 தேர்தல் இந்த வாக்குப்பதிவு முடிந்தவுடனே அவர் கொடைக்கானல் போயிட்டு வந்து வெற்றி வாகை சூரியனால் இந்த முறையும் அதுவும் வந்து வண்டி அப்படி 2021 எங்கெங்கே போனோமோ அதே இடத்துல தான் போகிறார். சென்டிமெண்ட் மாறக்கூடாது, மாறினா ஃபெயில் ஆகிடுவோம். அவங்க கூட இருக்கவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, சார் இந்த சந்து வழி தான் போனாடி வந்தீங்க, இந்த சந்தா கரெக்டாக பார்த்தியா, கரெக்டாக பார்த்தேன், இந்த ஓட்டெல்லாம் தங்க கரெக்டாக பார்த்தியா, கரெக்டாக ஓட்டுறீங்க, இந்த சந்துவில் பூந்திங்க கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் இந்த விலங்குகிட்டலாம் பேசுனீங்க, போய் சில விலங்குலாம் இல்லை பரவாயில்ல நான் பேசுகிறேன், சும்மா சேர்ந்து பார்த்து கூட பேசுகிறேன், திருப்பி வாங்க சார், இந்த சந்து வழியாக தான் வந்தீங்க, எங்கே நான் ஓட்டின அதே சைக்கிள் வேணும், ஐ நீட் தட் சைக்கிள் ஒன்லி, ஐ நீட் தட் சைக்கிள் அப்படின்றார். உடனே அந்த சைக்கிளை தூக்கிட்டு வந்து வச்சோன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா சென்டிமெண்ட். இவங்க அடா பெரியாரிஸ்ட், நாங்கள் பெரியாரிஸ்ட், நாங்கள் ஜாதி மதம் நம்ப மாட்டோம், எதையுமே நம்ப மாட்டோம், நிறம் கிழமை எதுவுமே நம்ப மாட்டோம், நாங்கள் பெரியாரிஸ்ட். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி திங் நல்ல அமாவாசையில் தான் பதவியில் தூக்கி வைப்பானுங்க. நிறைஞ்ச அமாவாசை, வாங்க வேட்புமனு தாக்கல் ப்ளீஸ். யோ நேற்று நாளைக்கு வையா பாட்டிப்பேன் வரக்கூடாது, அமாவாசை தான் நிறைஞ்சு எங்கள் வீட்டில் சொல்லி வச்சுருக்காங்க. கரெக்டாக? சரி, இந்த ஏழை இப்போ என்ன பண்ணுறாரு? ஏன்னா 10,000 தான் கையிருப்பு இருக்குன்றார். அதனால சொன்னால் கொடைக்கானல் சைக்கிள்லேயே போயிருக்காரு மாண்பு முதலமைச்சர். 10,000 தான் கையிருப்பு இருக்குது, வண்டி இல்லை அவர்கிட்ட. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் முதலமைச்சர் சைக்கிளில் போகிறார்? அவர்கிட்ட தான் வண்டி இல்லையே, என்ன பண்ணுவார் பாவம், அவர்கிட்ட வண்டி இல்லையே, என்ன பண்ணுவார்?
சைக்கிளில் தான் போகணும். சைக்கிளில் செல்ஃபி எடுத்துகிட்டு டாட்டா காட்டி ஜெயஹோட்டு போகிறாரு. என்ன காமெடினா, நம்மலாம் எவ்வளோ பெரிய பைத்தியக்கார கூட்டமாக இங்கே இருக்கிறோம் பாருங்கள். தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இளிச்ச வாயன்கள். தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும், வாக்களிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் பைத்தியக்காரன்றதை சொல்லாமல் சொல்கிறாரா இல்லையாங்க? இன்றைக்கி சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பாக்கெட்டில் ஒரு 10,000 ரூபா இருக்குங்க, இருக்குமா இருக்காதாங்க? சாதாரணமாக அவனுக்கு ஒரு 2 வீலர் சொந்தமாக இருக்குங்க, சாதாரணமாக அவனுக்கு ஒரு கார் சொந்தமாக இருக்குதுன்னு கூட விடுங்க, 2 வீலர் சொந்தமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வீடு இல்லைனாலும் ஒரு இடம் பொட்டலில் ஒரு இடம்னாச்சும் வாங்கி போட்டிருப்பான். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைமரியாக ஒருத்தவங்க வந்து சென்னையில் வாழ்கிறாங்கன்னா அவன் ஒரு 2 வீலர் வச்சுருப்பான், ஒரு இடம் வச்சுருப்பான். அவன் வாழ்வியலுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டது அவனுடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையானதை வச்சுருப்பான். சாதாரண ஆள் சொல்கிறான். இன்றைக்கி கூரை வீட்டில், ஓட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கார் வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நானே பார்த்துருக்கேன். ஏசி இல்லாத வீடு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் பணக்காரன்னு சொல்லப்படுகிற மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல் ஏழையாக நம்ம பேப்பர் வைஸ் பார்க்குறோம். முதல் பணக்காரர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நம்ம பேப்பர் வைஸ் எப்படி போடுறோம்? அவரோட ஆடிட்டருக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். யார்? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆடிட்டருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினோட வழக்கறிஞருக்கும் நம்ம கண்டிப்பாக கடற்கரையில் கோவில் எழுப்ப வேண்டும். ஏன் எழுப்பணும்னா, இந்தியா தமிழ்நாட்டின் முதல் பணக்காரராக முதல் ஏழையாக பேப்பர் வைஸ் காட்டுறீங்களா? எவ்வளோ பெரிய சாதனை பேப்பரில் காட்டுறீங்களா? ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் பரமையில 10,000 தான் வச்சுருக்காரு. அவர் இந்த படத்தில், நம்ம இந்த படத்தில் வர மாதிரி தேர்தல் அதிகாரி பார்த்தவொன்னு ஒரு டமா நம்ம இடிக்கி நெஞ்சு வெடிக்கும் பார்த்தீங்களா? டமால் வச்சு 10,000 தானா அப்படின்னு அவர் வெடிக்குது நெஞ்சு. அவர் அந்த ஏழை தான் இன்றைக்கி பெரும் 10,000 கை செலவு காசு இல்லாமல் சைக்கிள்லேயே கொடைக்கானல் போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வராரு. மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து அவருக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு தெரியுது, ஆனால் ஏமாத்துங்க, அதில் ஒரு வளமுறை வேணாமா? நீங்கள் ஏமாத்துங்க, நான் சொல்ல, நீங்கள் சொல்லணும் என்னதான் வந்து நீங்கள் வந்து ஏமாத்தினாலும் அதில் ஒரு லாஜிக் வேணாமா கேட்பாங்கள்ல. உங்ககிட்ட வெறும் 10,000 தான் இருக்குது, சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, சொந்த 2 வீலர் இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, சத்துணவத்தில் தான் நான் போய் சாப்பிட்றேன், அம்மா உணவகத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது. அப்போ அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் குறுமுட்டைகள் எதை சொன்னாலும் நம்புவானுங்க அப்படின்னு நம்பி வச்சு தான் இவர் சம்பாதிச்ச பணத்தை தான் உதயநிதி வச்சிருக்கார். கலைஞருடைய சம்பாதிச்ச பணம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் வச்சிருக்கார். கலைஞருடைய பையனாக இருக்கக்கூடிய முதல்வர் கொடைக்கானல் தான் போக முடியுது. முதல்வரோட பையன் ஸ்பெயின் போகிறார். ஏன்னா இவர் சாதா ஏழை, அவர் பரம ஏழை. இவர் சாதா ஏழை, அவர் பரம ஏழை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200 கோடி 300 கோடி சம்மந்தப்பட்ட மொத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறது யார்? ரெட் ஜெயின். ஆனால் இவங்க ஏழைங்க. முரசொலி அறக்கட்டளை எவ்வளோ இருக்குது? 800 கோடி ரூபா. நாங்களும் ஏழைங்க. திமுக அறக்கட்டளையில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோடி, நாங்களும் ஏழைங்க. எல்லா திமுக சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், டிஆர் பால் நிறுவனங்கள், ஜெகத்ரட்ச நிறுவனங்கள், திண்டுக்கல் பெரியசாமி, கே நிறுவனங்கள் எல்லாம் திமுக அறக்கட்டளைக்கும் ஷேர் இருக்குது, மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஷேர் இருக்குது. ஆனால் இவங்க யார்? ஏழைங்க. கலைஞர் டிவின்னு ஒரு டிவியே நடத்துவாங்க, ஆனால் ஏழைங்க. என்ன பண்ணுறது பாவம், அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஏழைங்க. கலைஞர் டிவியில் மேஜர் ஷேரே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்குது, உதயநிதி இருக்குது, கனிமொழிக்கா இருக்குது. ஆனாலும் இவங்க ஏழைங்க. இவ்வளோ ஏழைகள் இருக்கிறவங்கள வச்சு நம்ம பார்க்குறப்ப நான் சொல்கிறேன் என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் திரு முதல்வர் அவர்கள் கொடைக்கானல் திரும்புகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ பப்ளிக்லாம் ஆளுக்கு 1000 ரூபா அவர் கையில் கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க. அவர் வரணும்ல, அவர் ஏழை, எப்படி வருவார் அவர்? ஏன்னா மதுரை வரையும் சைக்கிள்லேயே வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருவார். ஃப்ளைட்டில் எப்படி ஏற முடியும்? அவர் ஏழையாச்சே. தனி ஃப்ளைட்டே வச்சுருக்கானுங்க, ஆனால் ஏழை. என்ன பண்ணுறது? ஒரு தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறது இவங்க தான், ஆனால் அவங்க ஏழைங்க. எஃப்எம்ஐ கட்டுப்படுத்துறது இவங்க தான், ஆனால் அவங்க ஏழைங்க. ஒரு காலத்தில் ஒரு ஃப்ளைட் இண்டஸ்ட்ரியே வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? ஸ்பைஸ் ஜெட்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டோட மேஜர் ஷேரே வச்சுருந்தாங்க. பாவம் அவங்க ஏழைங்க. இன்றைக்கி வந்து ஹைதராபாத்னு ஒரு அணியை வைத்தே நடத்துகிறானுங்க. பாவம் அவங்க ஏழைங்க. என்ன பண்ணுறது? ஏழை. நம்மலாம் பெரிய பணக்காரன். அவரை கம்பேர் பண்ணுறப்ப நான்லாம் பெரிய பணக்காரங்க. ஏன்னா என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, 2 வீலர் இருக்குது என் பேரில். நான் மாண்புமிகு முதலமைச்சரோட நான் பணக்காரங்க, அவர் ஏழை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கொடைக்கானலில் வந்து திமுக அறக்கட்டளை சார்பாக ஒரு நிதியை சேர்த்து அவர் பெங்களூர் மதுரையிலேருந்து சென்னை வரதுக்கான பணத்தை கொடுக்கணும் மாதிரி வேண்டி கேட்டுக்கொள்வார். சரி, ஓகே சார். கடைசியாக ஒன்று எல்லாரும் இப்படி இந்த மாதிரி வெவ்வேறு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கூட விஜய் அவர்களை பாராட்டலாம்ல சார்? இதை திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, அடுத்து ஸ்ரீரெட்டி போகிறாரு, அவர் பாராட்டலாம்ல சார் அவரை? விஜய் வந்து ஒரு விஷயம் தெளிவாக ஒன்று பண்ணுறாரு. என்னென்னா, அவர் வந்து அவராக இல்லை, அவர் உள் மனசில் போய் யாரோ இயக்குறாங்க. என்ன இயக்குறாங்க? திருச்செந்தூரில் போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்தா நீ முதலமைச்சர் ஆகிடுவேன்
அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் இயேசுக்கிட்ட கிடைக்காது எனக்கு. இயேசுவோட நீங்கள் போய் திருச்செந்தூர் போ, முருகரை பாரு, நீ வந்து முதலமைச்சர், நீ தான் அடுத்த முதல்வர், தூக்கி போடு. சரி ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக மதுரை போய் அங்கேருந்து காரை பிடிச்சி திருச்செந்தூரில் போயிட்டு விடிய கால இந்த லைஃப்லேயே அவர் அந்த மாதிரி முழிச்சே இல்லை. 4 மணிக்கு முழிச்சு கடலில் காலை நினச்சிட்டு போய் திருச்செந்தூரில் போய் விஸ்வரூப தரிசனத்தை டோப்பா கழட்டாமல் பார்த்துருக்காரு. சரிங்களா? டோப்பா. ஆமாம், டோப்பா தான். இப்போ இதில் என்ன கூத்துனா, திருச்செந்தூர் முருகனுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஏன் தேர்தலுக்கு அப்புறம் பார்க்குறீங்க? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே முட்டி போட்டுட்டு நடந்தீங்க? டிங் டாங் முட்டி போட்டு போனார்ல, ஏன் முட்டி போட்டு போனீங்க? மாதம் அவருடைய படம் ரிலீஸ் முன்னாடி அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முதல் நாள் விஜய் ஒரு வேளாங்கண்ணி செல்வாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மாதம் ஒரு முறை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு அவர் செல்வாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. ரைட். இந்த திருச்செந்தூர் விஸ்வரூப தரிசனத்தை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா ஜோசப் விஜய் கிறிஸ்டின் வாக்கு டாங் கிடைக்காது. வெள்ளாள கிறிஸ்டின் வாக்கு திருச்சி கிழக்கில் டாட்டா. ஏண்டா ஜோசப் விஜய் வச்சு நீ வேலை தூக்குறியா? அப்படியே ஓடி போயிடு. சரியா? இங்கே பெரம்பூரில் விஜய்க்கு கிறிஸ்தவர் வாக்கு கிடைக்குமா? டாட்டா. அப்போ தேர்தலுக்கு முன்பு இப்தார் நோம்பில் கஞ்சி குடிப்பேன், சர்ச்சு ஃபுல்லாக நடப்பேன், எங்கே கிறிஸ்தவர் அதிகமாக இருக்காங்களோ அங்கே என்ன பிரச்சாரத்தை பண்ணுவேன். தேர்தலுக்கு பின்பு சரணாகதி அடைஞ்சிருது. எங்கே? இந்து சாமியார் மேலே, இந்து கடவுள் மேலே, முருகர் மேலே சரணாகதி அடைஞ்சு, ஐயா எப்படியான்னு ஜெயிக்க வச்சிரு, எனக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாகுது, இயேசு எனக்கு ஓரளவு கொடுக்கல, நீங்கள் எங்கே கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வராங்க. இது என்ன மாதிரி மனநிலை? எனக்கு என்ன ஒன்றும் புரியலை. யார் விஜய் இயக்குறாங்கன்னு இதில் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு காலைல ஷீரடி கோயிலுக்கு போகிறேன், இன்னைக்கு காலைல ஷீரடி பாபா கோயிலுக்கு போகிறேன். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே சென்று விட்டு நீங்கள் நல்ல நிலைக்கான மாற்றத்தை கொண்டு வந்தாவே சமுதாய மாற்றம் வருங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தாரையும், உன்னை நம்பி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையும், உன் நம்பி இருக்கக்கூடிய உன் நண்பர்களையும் நீ வாழ வைத்தாலே ஏழையின் சிறப்பில் தாங்க, சிரிப்பில் தாங்க இறைவனை காண முடியும். ஏய் பொண்டாடி, நீ நல்லா வயிற்றுச்சல அழு, இன்னும் அழு, ஏய் புள்ள அழுடா, நல்லா அழுடா, நீ நான் புள்ள அழுடா, ஏய் பொண்ணு நீ அழு, ஏய் அம்மா நல்லா கத்து, அப்பா கத்து, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கப்ப நீ போய் வேலை எடுத்தினா முருகர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரா? என்னங்க எனக்கு புரியலைங்க அது. நீங்கள் தனக்கான தன்னை நம்பி இருக்கவர்களை சிரிக்க வைக்காமல் நீங்கள் வெளியில் எப்படி முருகர் உங்களுக்கு அருள் புரிவார்? எங்கள் முருகர் அந்த மாதிரி முருகரா? ஏன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறப்போ விஜய் என்னை போய் படுத்து தூங்கி இந்த வேளாங்கண்ணி உள்ள கேட்போம்ல? நீங்கள் முருகர் மேலே இவ்வளோ பற்று வருதே, வேல் மேலே உங்களுக்கு, திருப்பரங்குன்றத்தில் 144 போட்டப்போ தடை அதை உடை நாங்கள் ஏறி தீபம் ஏற்றுவோன்னு உங்களோட கட்சி தொண்டர் ஒருத்தர் சொன்னாரா? நீ சொன்னியா? உன் கூட இருக்கிற புஷியானது சொன்னானா? ஆதவதி சொன்னானா? வாய் முடியும் மௌனமாக தானே இருந்தீங்க? எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டை தானே எல்லாருமே? இப்தார் நோம்பு 2 நிமிஷம் வந்து 2 வாட்டி போய் இப்தார் நோம்பு தனியாக வச்சு நீங்கள் பண்ணீங்களே. கிறிஸ்மஸை புதுகுலமாக கொண்டாடிங்களே. தீபாவளி வந்து 41 பேர் செத்தான், தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொன்ன வாய் தானே அது? கிறிஸ்மஸை கொண்டாடிச்சுல்ல, மறுபாட்டி வந்து பொங்கலை உங்களுக்கு கொண்டாட மனம் வந்ததா? இந்து பண்டிகைகள் எதையுமே கொண்டாமல் கிறிஸ்தவ பண்டிகைகள் மட்டும் கொண்டாடி இந்து மக்களுக்கு துரோகம் இழைத்தவர் விஜய் அவர்கள். அதுக்கு என்ன சொன்னார்? தீபாவளிக்கு 41 பேர் இறந்துட்டாங்க, நாங்கள் துக்க நிகழ்வு இருக்கும், கொண்டாட மாட்டோம், வரவேற்றோம். ஆனால் கிறிஸ்மஸை நீ குதூகலமாக கொண்டாடி கேக் வச்சு ஊட்டுறல, கண்ணாடியை போட்டிக்கு நீ குஜுகுலமாக இவங்க ஆடுறாரா, அவர் ஆடுறாரு. அப்படியே சரி பொங்கலுக்கு வேணா, பொங்கல் நான் ஒரே வீட்டில் தான் கெட்டுவேன், கீர்த்தி சுரேஷ் பொங்கல் வீட்டில் தான் போய் கிண்டுவேன். போய் கிண்டுனீங்களே, தமிழ் மரபு படி தமிழ் அறம் சார்ந்த தமிழுடைய கலாச்சாரம் தமிழ் பண்பாடைக்கு பறைசாட்டுகிற பொங்கல் விழா நீங்கள் கொண்டாடல. இது வந்து இந்து பண்டிகைகளுக்கு செய்த ஒரு துரோகம். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்ல, அது ஒரு துரோகம். இப்படியே வாங்க. தீபத்தூணில் வந்து நம்ம தீபம் ஏற்றுறோம்னு மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கப்ப உங்கள் ஸ்டாண்ட் என்ன சொன்னீங்களா? ஒன்றும் ஏற்றுன்னு சொல்லி ஏற்றாது சொல்லி எதனா வாய திறந்தியா? அப்புறம் எதுக்காக நீங்கள் முருகர்கிட்ட வேலை எடுத்துருப்போம்? அந்த முருகர் உன்னை வந்து உனக்கு அருள் புரிவார், உனக்கான கட்டமைப்பை உருவாக்கி தருவார், நீங்கள் நம்புறீங்களா? கிடையவே கிடையாது. என் அப்பன் முருகனை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. உன் மனது ஃபுல்லாக அழுக்கை வைத்துக்கொண்டு நீ மனம் உருகி போய் நின்றார்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். எங்கள் தெய்வம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் ஜோசியருடைய பேச்சு கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு அரகுர ஜோசியர், இந்த கிரகம் வந்து அப்படி வரும், அந்த கிரகம் இப்படி வரும், இந்த கிரகம் பிறந்து வரும், அதனால் இப்போ போய் நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சபரீஷன் பண்ணார் தெரியுங்களா? எங்கள் இதில் ஒருத்தருக்கு அது போஸ்டிங்க கட்சியிலேருந்து அவனுக்கு பதவியே போச்சு. சண்டியாக ஒன்று பண்ணாங்க திருச்செந்தூரில், சபரீஷனுக்கு பண்ணாங்க தெரியுங்களா அவனுக்கு? அதுக்கு முதல் நாள் 4 நாள் முன்னாடி தான் செந்தாமரை மாண்பு முதலமைச்சருடைய பொண்ணு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க. ஆனால் இவர்கள் பெரிய ஆரிஸ்ட்,
இவர்கள் பெரியாரிஸ்ட் என்ன பண்ணுறது, நமக்கு தலையெழுத்து. அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஆலய பிரிவு தலைவராக இருந்தது மகேஷன் சூரு ஜோசியர். இன்னைக்கு அவர் கட்சியோடய தூக்கிட்டாங்க, இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால, சண்டியாகம் பண்ணதுனால. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தையரும் உன் நண்பர்களையும் உன்னுடைய உங்களுக்கு கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் கடவுளே உள்ளே இருக்காருங்க. நீ வேலை எடுத்துகிட்டு போய் இன்னும் போஸ்ட் குத்தா முருகரா, அவன் போஸ்ட் நல்லா இருக்கு, அருள் பாரித்தம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார் முருகரு. நீ என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ணுற, நீ என்னென்ன கெட்ட செயல் செய்கிற, நீ யார் மனதை நோகடிக்கிறன்னு கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமாங்க? ஜோசியர் பேசிக்கொண்டு இங்கே போய் இங்கே காலடிப்பட்டு நீங்கள் போய் பாபாவை பார்த்துட்டுனா, நீ ஊரில் இருக்க உன் பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, உன் பொண்ணை பார்க்காத, உன் பிள்ளையை பார்க்காத, உங்கள் அம்மா அப்பாவை பார்க்காத, வா பாபா வாங்க அருள் புரிஞ்சுட்டேன் சாய் பாபா தான் கொடுப்பாரா? நான் சாய் பாபாவுக்கு கோயில் கட்டுன்னு அருள் புரிஞ்சுடுவாரா? பணம், பகட்டு, அறிவார்ந்த சிந்தனை, மிகப்பெரிய லெவலில் கட்டளைப்பு, அதிகாரம் எதுவுமே செல்லுபடியாத ஒரு இடம் எங்கே தெரியுமா? தெய்வம் இருக்கிற இடம். அங்கே செல்லுபடியாகுமா? நான் சிஎம் பண்ணிட்ட முருகர் எதிரி உட்காருங்க இப்பரா, நான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற மிஸ்டர் முருகர் நின்றுட்டு இருக்கீங்களா, வாங்க என்கிட்ட வந்து பேசுங்க, முருகர் பேசுவாரா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நீ நிலை உயரும் போது பணிவு கொள்ளணும். நான் பெரிய அப்பாட்ட கரண்ட் காட்டினா உனக்கு மேலே அப்பாட வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டுன்றது தெய்வம் நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். தெய்வத்தை நீங்கள் பக்தியால் தேடாதீர்கள், தெய்வத்தை நீங்கள் அதாவது பகட்டால் தேடாதீர்கள், பக்தியால் மட்டும்தான் தெய்வத்தை அமைக்க முடியும். யாரோ ஒரு கிறுக்கம் சொல்கிறத பேச்சை கேட்டுக்கிட்டு நைட்டாக நீங்கள் திருச்செந்தூரில் போய் முருகரை பார்த்தாலோ பாபாவை பார்த்தாலோ உங்கள் பாவ கணக்கு குறையாது. மக்களுக்கு நல்விதமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னை நம்பி இருப்பவர்கள், உன்னை நம்பி வந்தவர்களுக்கு என்றைக்கு நீ நன்மை செய்கிறீர்களோ அன்றைக்கு தான் தெய்வம் உங்கள் முன்னாடி பேசும். இல்லாட்டி தெய்வம் உங்களை துரத்தி அடிக்கும். சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபேரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.